துபாயில் ஒருவேளை துபாயில் நீங்கள் எமிராட்டியே பிறந்திருந்தா, அதாவது துபாய் நாட்டு மக்கள் ஒருத்தராக பிறந்திருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் லோக்கலில் படிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்குற வரைக்கும் உங்கள் எஜுகேஷனுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சார்பாக ஒரு 70,000 திராம்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஊர் காசு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு லேண்டும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தையும் பிறக்க போதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு டெலிவரி ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒரு 9 மாதத்துக்கு செக்கப்பும் ஃப்ரீ. அப்புறம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் ஃப்ரீ தான். எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, இங்கே போதுமான வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வேற நாட்டுக்கு கூட்டு போய் உங்களுக்கு சர்ஜரி பண்ணி திரும்ப கொண்டு வந்து நாட்டில் விடுற வரைக்கும் எல்லா செலவையுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்காக ஒரு கேர்டேக்கரை கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணும். ஒரு வேளை உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட போதுமான வசதி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மொத்த காரியங்கள்லேருந்து அவங்களை அடக்கம் பண்ணுற வரைக்கும் மொத்த செலவையுமே கவர்மெண்ட் பார்த்துக்கும். இப்படி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று தோணுச்சுல, அதே தான் எனக்கும் தோணுச்சு. हमारा देश है எவன்டா அவன் டேய்